ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த மொச்சக்காவை வச்சு சூப்பரான ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் எலக்ட்ரிக் குக்கர் வச்சு செம்மையாக செய்யலாம். வாங்க, கேஸை மிச்சம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் குக்கரை ஃப்ளக்கை போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் குக்கரில் இதே போல் பாத்திரம் இருக்குமில்ல, அதை அதுக்குள்ளார வச்சிடலாம். பாருங்கள், குக்கிங்கில் வச்சுட்டேன். ஹீட் ஆகிட்டுருக்கு இந்த பாத்திரம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே சூடானதும் பட்டை 3, கிராம்பு 4 சேர்த்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லாவே பொன்னிறமாக ஆகி வர வரையிலும் நல்லாவே இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வந்த உடனே சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், 2 சேர்த்துக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி மொச்சக்காய் போட்டு பிரியாணி டைப்பில் சாதம் செய்யலை, நம்ம ஒன்றா ஊற்றி சாதம் செய்வோம்ல, அதே போல் தான் ட்ரெடிஷ்னலாக செய்கிறோம். 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், உரித்து சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பூண்டு நல்லாவே வெந்து வரணும், அது வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே பூண்டு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீட்டு வாக்கில். இந்த சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப வெங்காயம் மசாலா எதுவுமே தேவையில்லை. 2 வெங்காயம், 2 தக்காளி, இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்க பூண்டே போதுமானது தான். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாரம்பரியமான முறையில் செய்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள் இதெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இல்லையா, மறுபடியும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் குக்கர் நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகுது. செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டைமுக்கு. பாருங்கள், 2 தக்காளி, கைப்பிடி அளவு புதினா, இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ரொம்ப மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே மூடி போட்டு 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, நல்லாவே வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக் மாதிரி இருக்கிறதால இதே போல் மரத்தில் செய்யப்பட்ட குச்சியால் தான் இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மறுபடியும் மூடி போட்டு மூடிக்கலாம். தக்காளி நல்லாவே கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சுல்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மொச்சக்காய் சேர்க்கிறதால வாய்வு அதிகமாக இருக்கும். அதனால் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மொச்சக்காவையும் இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். மொச்சக்காவை நான் இந்த பாட்டிலே தான் சுடுதண்ணி போட்டு மொச்சக்காவையும் அந்த தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் இப்போ இதுக்குள்ளார சேர்த்துருக்கேன். அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணலை, ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிட்டேன். மொச்சக்காவை சேர்த்துட்டு இதே போல் மசாலாவோட ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் ரைஸுக்கு 3 கப் அளவு தண்ணின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மூடி போட்டு மூடிட்டேன். தண்ணி நல்லாவே கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சுல. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்க்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கப் அளவு அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கூடுதல் சுவை தரும் புளிப்பாக, அதனால் சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்புனா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தல உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதனால் கல் உப்பு மறுபடியும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுவே ஆஃப் ஆகிடும். நம்ம 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னா தேவையில்ல. குக்கில் இருக்குங்களா, அப்புறம் வார்முக்கு மாறிடும். அது வரையிலும் வெயிட் பண்ணலாம். எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். வார்மில் மாறிச்சு இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக நல்லா பலன்னு உதிரி உதிரியாக இருக்குல்ல. அதுவும் இதில் சேர்த்துருக்க மொச்சக்காவோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ வாசமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு, மசாலா எல்லாமே கரெக்டாக இருந்தது. பூண்டோட வாசம் இன்னும் அதிகமாக நல்லா ஃப்ளேவராக இருந்ததுங்க. செம்மையாக. இது வரையிலும் மொச்சக்காய் போட்டு இந்த மாதிரி ரைஸ் செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாகவும் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. சமைக்கிற டைமை சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சீக்கிரம் வேலை முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.